தேவையில்லாம ஏன் இப்படி பழி போட நினைக்கிறாரு இவரு? இல்ல யுவர் ஆனர், இந்த பொண்ணை தனிப்பட்ட முறையில எதுவும் பேசல. எந்த தப்பும் பண்ணாத குணசேகரன் சார் தினம் தினம் பயந்துட்டு உட்காந்துருக்காரு. நாளைக்கு இந்த பொண்ணே வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிச்சுன்னா அது இவங்க மேல ஒரு பழியா வந்து சேர்ந்துரும்ல. அதுக்கு தான் பயப்படுறாங்க மேடம். தயவு செஞ்சு இந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல பாதுகாப்பு கொடுக்க ஆர்டர் போடணும்னு கேட்டுக்கிறேன் மேடம். சாருபாலா, அவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் வேலிடா வேற இருக்கு. இந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிறதால எல்லாருக்குமே சிக்கலா தான் இருக்கு. குணசேகரன் வீட்டுல அந்த பொண்ணு இருக்கணும்னு நான் கொடுத்த ஆர்டருக்கு காரணம் அந்த பொண்ணோட சேஃப்டிக்காக தான். ஆனா இதுக்கப்புறமா அந்த பொண்ணு அங்க இருக்கிறது பெரிய பிரச்சனை கொண்டு வரும் தான் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணு வெளியவே தங்கட்டும். ஓகே மேடம். பார்கவி, உனக்கு என்னமா தோணுது? இனிமேலும் அந்த வீட்லயே இருக்கணும்னு நினைக்கிறியா? வேண்டாம் மேடம். அது எப்படி மேடம்? அவங்க அப்பா கொல்லப்பட்டதா சொல்ற அதே இடத்துல இந்த பொண்ணு எதுக்காக இருக்க ஆசைப்படணும்? நீங்க கொடுத்த ஜட்மெண்ட்காக தானே இத்தனை நாளா இங்க இருந்துச்சு. அப்படி அந்த பொண்ணு விருப்பத்தோட இருக்கணும்னு சொன்னுச்சுன்னா நிச்சயம் அவங்களுக்குள்ள ஏதோ திட்டம் இருக்கும் தானே மேடம் அர்த்தம். ஏன்னா அப்பாவோட உயிர் அந்த வீட்டுல தான் போச்சுன்னு அந்த பொண்ணு கதறுது. ஆனா அதே வீட்டுல இருக்கவும் விருப்பம் இருக்குன்னா சம்திங் இஸ் ராங் தானே மேடம் அர்த்தம். எனக்கு வேணாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, புரியுது. இங்க பாருங்க, இந்த பொண்ணை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல இந்த பொண்ணுக்கு மன ரீதியா பாதிப்பு இருக்க தான் செய்யுது. ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கா. நீங்க அந்த பொண்ணை ஒரு மாறுதலுக்காக வேற இடத்துல வச்சுக்கோங்க. உங்க சம்பந்தப்பட்ட இடத்துல வச்சு பார்த்துக்க முடியுமா? இல்ல மேம்,